எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம FLV சேனல். நான் உங்க ஆக்ஷன் ஜெனிஷ்கர். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா நம்மளோட சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்ன சப்போர்ட் பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்க இருந்து ரொம்ப நன்றி. அதுவும் என்ன முன்னாடி இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க, அதாவது கமெண்ட்ல அடுத்து என்ன வீடியோ போடுங்க ப்ரோ, அந்த மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க, கமெண்ட் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் தனியா யாரையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்பல. அப்படி சப்போஸ் யாராச்சும் மிஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்ல, உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஃபிட்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் கண்டென்ட் அண்ட் பிளாகும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நிறையவே இருக்கும். உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சேனல் தான். என்னோட 2 இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்னு பர்சனல் அக்கௌண்ட், ஒன்னு நம்ம சேனலுக்காக டெடிகேட்டட் அக்கௌண்ட். நீங்க இந்த ரெண்டுத்துல எதுலனாலும் என்கிட்ட பர்சனலா மெசேஜ் பண்ணலாம். என்னால ஒரு முடிஞ்ச பெஸ்ட் ரிசல்ட் நான் உங்களுக்கு தர பார்ப்பேன். டுடேஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்டர், அதாவது போஸ்டர் சரி பண்றது. அதாவது போஸ்டர்னா என்னன்னா இப்போ நிறைய பர்சன்ஸ், அதாவது நிறைய யங் ஜெனரேஷன் பர்சன்ஸ்க்கு எல்லாருமே எப்படின்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதாவது மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ மொபைல் ஃபோனாக வச்சுக்கோங்களேன், மொபைல் ஃபோனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அப்படி ஃபோக்கஸ் பண்ணி இப்படி போகும்போது, ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹெட் ஃப்ரண்ட் வேர்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடியும் ஃப்ரண்ட் வாயிலும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம போஸ்டர் ஒரு சி ஷேப்ல வளைஞ்சிருது, கொக்கி மாதிரி வளைஞ்சிருது. அப்படி வளைகிறதுனால நிறைய பிரச்சனை, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதாவது பேக் பெயின் வர்றது ப்ராப்ளம் இருக்கு, நிறைய ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், ஷோல்டர் ஜாயின்ஸாக இருக்கட்டும், நெக் ஜாயின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் எக்ஸசைஸ் பண்றவங்க, ஃபிட்னஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய ஃபார்ம்ஸ் தப்பாகும். ஃபார்ம்ஸ் தப்பா போச்சுனாலே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் உங்களோட போன்ஸ் எல்லாம் என்னன்னா க்ரோ ஆகுறது ஸ்டாப் ஆயிடும். அதாவது உங்களுக்கு ஹைட் வைக்கணும், ஃபிட்னஸும் வேணும், ஹைட்டும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஃபார்ம் பெர்ஃபெக்டா பண்ணணும். ஃபார்ம் பெர்ஃபெக்டா பண்ணணும்னா உங்களோட பாஸ்டர் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களோட ஃபார்ம் பெர்ஃபெக்டா பண்ண முடியும். அப்படி ஃபார்ம் பெர்ஃபெக்டா இருந்தா தான் உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ஷன் கிடைக்கும், மசில் கான்ட்ராக்ஷன் பெர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பாஸ்டரோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அந்த பாஸ்டர் நம்ம எப்படி சரி பண்ணலாம், ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான வழிகளில் நான் இன்னைக்கு சொல்லி தர போகிறேன். ஆக்சுவலாக வீட்டில் இருக்க நார்மலான ஐட்டம், ஒரே ஒரு ஐட்டம் போதும். மீதி எல்லாம் நம்ம நார்மலாக ஃப்ளோர்லேயே நார்மலாக வாலில் வச்சு தான் பண்ண போகிறோம். சிம்பிள் மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாஸ்டர் சரியாயிடும். பாஸ்டர்னால நிறையவும் யூஸஸ் இருக்கு. பார்க்கவும் கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக, கொஞ்சம் கூட ஒரு மேன்லியாக இருப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம அந்த ஒரு போஸ்டர் சரியா கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளோட ஷோல்டர் இந்த பால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது டெல்ட். இந்த டெல்ட் ஏரியா அப்படி நம்ம குனிஞ்சு இந்த மாதிரி மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஷோல்டர் ஃப்ரண்ட்ல வந்துருது. இந்த ஷோல்டர் ஃப்ரண்ட்ல பாடியை இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி ஆயிரும். இப்படி வளையும் போது என்ன ஆகுதுன்னா இந்த தலையும் சேர்ந்து இப்படி வருது. ஓகே, ஸோ நம்ம அதை சரி பண்ணோம்னா நம்ம ஷோல்டர் பால்ஸ், அதாவது டெல்ட்டை பேக்ல கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது தான் நம்மளோட போஸ்டர் சரியாகும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிறது இந்த மாதிரி பேக்ல கொண்டு இந்த மாதிரி வரும். இதுதான் கரெக்ட் போஸ்டர். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் என்னன்னா நம்மளோட 2 கையை எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம நம்மளோட பெல்லி இருக்கு பார்த்தீங்களா, பெல்லி, இந்த பெல்லி கிட்ட நம்ம கையை கொண்டு வரணும். அதாவது இந்த மாதிரி பெல்லி கிட்ட கொண்டு பேக் இப்படி ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி பேக்ல கொண்டு ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். ஃப்ரண்ட்ல கொண்டு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேக்ல ஒரு ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பேக்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஜாயிண்ட்ஸ், அதாவது இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது சைடு வேஸ் மூவ்மெண்ட்ல பாருங்க, இப்படி ஆகுது. இப்படி ஆகும்போது என்னன்னா நம்மளோட செஸ்ட் ஃப்ரண்ட்ல போகுது, நம்மளோட ஷோல்டர் பால்ஸ் பேக்ல போகுது. இந்த ஒரு மூவ்மெண்ட் பண்ற மூலமா என்ன ஆகுதுன்னா அங்க ஜாயிண்ட் எல்லாம் ப்ராப்ளம் ஆகி தான் இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிறது. ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்படி ரிலீஃப் கிடைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக தொடங்கும். ஓகே, பட் எதுவுமே உடனே ரிசல்ட் கிடைக்காது. நீங்க ஒரு மினிமம் ஒரு 1 மந்தாவது ட்ரை பண்ணணும். கன்சிஸ்டண்டா ட்ரை பண்ணீங்கன்னா எதையுமே அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த ஒரு டெக்னிக்கை இங்கே ட்ரை பண்ணலாம்.
ரெண்டாவது மூமெண்ட் என்னன்னா வந்து நமக்கு வந்து வீட்டில் வந்து நார்மலாக செவரோட 2 கார்னர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்னரில் போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். இல்லை கார்னர் வந்து திங்ஸ் இருக்குது இல்லைன்னா பண்ண முடியல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நம்மளோட கதவு இருக்குது பார்த்தீங்களா, கதவோட ஃப்ரேமில் வந்து நம்மளோட 2 கையையும் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம வி ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்டில் ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளோட பேக் டெல்ட்ஸ் எல்லாம் வந்து பேக்கில் போகுது. இந்த மூமெண்ட் மூலமாக நம்மளோட பாடி வந்து ஒரு பர்ஃபெக்ட் போஸ்டருக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து இந்த மூமெண்ட்டை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து ஒரு செட்டு 12 ரெப்ஸ் வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கோங்க இந்த எக்ஸசைஸ்க்காகவே. ஏன்னா வந்து உங்களோட பாஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். உங்களோட ஆட்டிடியூட் இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கார்னரில் இல்லைனா வந்து நம்மளோட கதவில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பழகுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வந்து நம்மளோட போஸ்டர் வந்து சரியாக தொடங்கிடும். அண்ட் இந்த ஒர்க் அவுட்டையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட். மூணாவது ஒர்க் அவுட் என்னன்னா வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு டவல் தேவைப்படும். ஒரு டவல் எடுத்துட்டு நம்ம தரையில் நார்மலாக பேக் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. அதுக்கு நம்ம தரையில் நார்மலாக லே பண்ணிவிட்டு நம்மளோட பேக்கை வந்து ஸ்குவீஸ் பண்ணுவோம். அதாவது ஆப்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஆப்ஸுக்கு வந்து நம்மளோட ஆப்ஸை ஸ்குவீஸ் பண்ணுவோம். இதில் நான் வந்து பேக்கை ஸ்குவீஸ் பண்ணுவோம். ரிவர்ஸில் பண்ண போகிறோம். ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை ரிவர்ஸில் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஸ்குவீஸ் பண்ணுவோம். அப்படி ஸ்குவீஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட டவலை வந்து இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லெங்க்தியாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பேக்கில் அப்படியே வந்து மெதுவாக பேக்கில் கொண்டு வரணும். ஃப்ரண்டில் கொண்டு போகக்கூடாது, பேக்கில் மெதுவாக கொண்டு போகணும். அதாவது நம்மளோட புல்லப் எடுப்போம் பார்த்தீங்களா, புல்லப் எடுக்கும்போது எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி மெதுவாக பேக்கில் கொண்டு போகணும். அப்படி மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ஃப்ரண்டில் கொண்டு வரணும். டக்குன்னு பண்ணக்கூடாது, ஸ்லோவாக கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதோ அவ்வளோக்கு நமக்கு பெனிஃபிட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த மூமெண்ட் நம்மளோட நெக் பார்த்தீங்களா, நெக் ஃப்ரண்டில் இருக்கவங்களுக்கு வந்து நெக்கை வந்து பேக்கில் கொண்டு போகிறதுக்கு உள்ள மூமெண்ட் தான் இது. நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா மூமெண்ட்ஸ், அந்த மூமெண்ட் பண்ணாலுமே நார்மலாக வந்து அதுவும் சரியாயிடும். நம்மளோட போஸ்டர் சரியாயிட்டாலே வந்து நம்மளோட எங்கே உள்ள பார்ட்டும் சரியாயிடும். பட் நம்ம எக்ஸ்ட்ராவாக அது கொஞ்சம் கூட நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு நம்ம நார்மலாக வந்து ஒரு வாலில் போய் சாஞ்சிக்கோங்க. செஸ்ட்டை பண்ணி நல்ல ஒரு போஸ்டரோட போய் சாஞ்சிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்மளோட ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்டை வந்து நம்ம செவுத்துல வந்து வாலில் வந்து டச் ஆகிற மாதிரி கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு ஒரு 3 டைம்ஸ் வந்து 3 செட்ஸாக வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து இந்த பாடியோட சேம் லெவலில் வந்து உங்களோட நெக் வந்து கரெக்டாக ஸ்டெடி ஆகிடும். ஓகே, இது எல்லாமே வந்து உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் ஒரு 1 மந்த் வந்து மினிமம் ட்ரை பண்ணணும். கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணுங்கள். எதுக்குனாலுமே ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது மூமெண்ட் இல்லை, இது ஒரு டிப். இந்த டிப் பண்ணுற மூலமாக நம்மளோட நெக் பெண்ட் ஆகாமல் இருக்கும் அண்ட் நார்மல் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இது என்னன்னா வந்து நம்ம இப்போ உள்ள எல்லாரும் நிறைய பசங்க எல்லாரும் பண்ணுற விஷயம் என்னன்னா வந்து ஒரு மிஸ்டேக். அது என்னன்னா வந்து தலைவாணி, அதாவது பில்லோ வந்து நிறைய பேர் வந்து ஹைட்டான பில்லோ யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்டான பில்லோ வச்சா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு ஹைட்டான பில்லோ வச்சு படுப்பாங்க. நிறைய பேர் என்னன்னா 1க்கு 2 பில்லோ வச்சு படுப்பாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி வச்சு படுப்பாங்க. அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்லீப் பண்ணும்போது என்னன்னா வந்து நெக்கு தூங்கும் போதே வந்து எப்படி இல்லை ஃப்ரெண்ட்லேயே இருக்கும். 8 to 10 hours ஸ்லீப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 to 10 hours அதே பொசிஷனில் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் வந்து முடிச்ச வரைக்கும் பில்லோ எடுத்துட்டு ஸ்லீப் பண்ணி ட்ரை பண்ணணும். பில்லோ எடுத்துகிட்டு தூங்குறது கஷ்டமாக தான் இருக்கும். 2 பில்லோலாம் வச்சு தூங்குறவங்களுக்கு பில்லோ எடுத்துகிட்டு தூங்குறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் கொஞ்ச நாளுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா வந்து நீங்கள் எதாச்சும் லூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள். பில்லோ இல்லாமல் தூங்கி ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட நெக் போஸ்டர் வந்து சரியாகிறத நீங்கள் கவனிப்பீங்க. இவ்வளோ தாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்கவே வேண்டாம். நீங்கள் கமெண்ட்டில் எது சொன்னாலுமே வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குனாலும் கேட்கலாம், எதுனாலும் கேட்கலாம். அண்ட் என்னோட 2 இன்ஸ்டாகிராம் லிங்க், அதாவது சொன்னோம்னா பர்சனல் அக்கௌண்ட், ஒன்று வந்து FLVக்காக டெடிகேட்டட் அக்கௌண்ட். நீங்கள் இந்த 2த்துல எதுனாலும் என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம். என்னால் ஒரு முடிஞ்ச பெஸ்ட் ரிசல்ட்டை நான் உங்களுக்கு தரப்பாங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப கடைசியாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி மேலும் மேலும் நம்ம டெவலப் ஆகணும். பை பாய்.